श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। पंचदशी एडावदे अध्यायम 102 श्लोकम। समन्वयाध्याय एतत् सूक्तं धीस्वास्थ्यकारिभिः तर्कैः संभावनार्थस्य द्वितीयाध्याय ईरिता। கடந்த வகுப்புல நம்ம இந்த ஸ்லோகம் வரைக்கும் அர்த்தத்தை பார்த்திருக்கோம். கடந்த வாரம் கடந்த கிளாஸ்ல நடந்த விசாரணா விஷயம் வந்து சத்சங்கத்துக்கு வந்து ஸ்ரவணம் பண்ணதுக்கு பிறகும் சாஸ்திர விஷயத்தினே தத்துவ விஷயத்தினே பல வருஷங்கள் கேட்டதுக்கு பிறகையும் ஏன் ஒரு சாதகனுக்கு வந்து அபரோக்ஷானுபூதி அந்த ஞான நிஷ்டை ஏற்படுறது இல்லை? அதுக்கு பல விதமான தடங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தார். எதுக்கு இந்த விஷயம்னு சொன்னால், வாழ்க்கை என்பது ஒரு காயின் மாதிரி. ஒரு பக்கம் வந்து அவித்யா ஆவரண விக்ஷேப, இதனால விவகார வாழ்க்கை ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஆத்தியாத்மிகம் அப்படின்னு வந்த அங்கே முதல் வந்து சத்சங்கத்துக்கு வந்து ஸ்ரவணம் குரு கிட்ட வந்து சேர்ந்து ஸ்ரவணம் பண்ணும்போது பரோட்ச ஞானம் ஏற்படும். இங்கே ஆத்தியாத்மிக வாழ்க்கை தொடங்கும். அப்புறம் அந்த பரோட்ச ஞானம் சில வருடங்கள் நல்லா அதை சிரவணம் பண்ணதுக்கப்புறம் அபரோக்ஷ ஞானமாக மாறும். கடைசியாக பலம் என்ன? இப்போ ஒரு பக்கம் வாழ்க்கை துக்கமாக இருக்கு, ஒரு பக்கம் காயின் வியாபகாரிக ஜீவிதம். அதனால் வியாபகாரிக ஜீவிதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காது, அது பாட்டுக்கு எப்படியோ போயிட்டுருக்கும். நீ காயினுக்கு ரெண்டாவது பக்கம் இருக்கிற ஆத்தியாத்மிக ஜீவனத்தில் மனசுன்னு செலுத்து ஈடுபடு. சரி, ஈடுபட்டுட்டு வந்துட்டுருக்கோம் இங்கே. ஸோ பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானம். எதுக்கு ஆத்தியாத்மிக வாழ்க்கையில் ஈடுபட சொல்கிறீங்க? என்னதான் எனக்கு கிடைக்கும்னா, வியாபகாரிக வாழ்க்கையில் இருக்கிற பயமோ துக்கமோ சோகமோ மோகமோ அதெல்லாம் போகும். அதனால துக்க நிவர்த்தி. நேச்சுரலி துக்கம் போயிடுத்துன்னா ஆத்தியந்திக திருப்தி, இல்லைன்னா ஆனந்த பிராப்தி. இதுதான் பலம். இப்போது கடைசி பாயிண்டான அந்த ஆனந்தம் అనేది அனுபவத்துக்கு வரணும். விவகாரிக வாழ்க்கை ஒரு பக்கம் இருந்துட்டு இருந்தால் கூட அப்படிப்பட்ட பூர்ண பலம் அடையணும்னா இந்த ஞானம் வந்து ஞானத்தில் நிஷ்டை ஏற்படணும். அதுக்கு பேர் தான் அபரோக்ஷ ஞானம் ஒரு அனுபூதி என்ன. அதை பற்றி சொல்லும்போது இது ஒரு சாதனைக்கு அவனுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி பல வகையான காரணங்களினால அது முன்னு பின்ன ஆகலாம், லேட் ஆகலாம். ஆனால் பொதுவாக இருக்கிற ஆப்ஸ்டக்கிள்ஸ் தடங்கள் என்னன்னேது விசாரணை பண்ணும்போது நேற்றுக்கு
நம்ம வந்து 3 பிரதிபந்தங்கள், ஆப்ஸ்டிகல்ஸ்ன்னா பிரதிபந்தங்கள் 3 பற்றி சொல்லப்பட்டது. ஒன்று வந்து ஸ்ருதி பல வகையான வியாவகாரிக ஜீவிதத்துக்கு சம்பந்தப்பட்ட பல கர்மங்கள், பல லோகங்கள், பல பலன் அதுக்கு சொல்கிறது. அப்புறம் இல்லை வேதாந்தம் ஸ்ருதியோடைய அந்த பாகம் பார்த்தா கூட அங்கேயும் உபனிஷத்துகள் வந்து பல வகையான கருத்துக்கள் சொல்கிறது. ஒன்றுக்கு கொஞ்சம் பார்க்கும்போது மேலோட்டமாக வித்தியாசமாக தெரியறதுனால இந்த ஸ்ருதி அநேகமாக இருக்கிறதுனால இது கிராஸ் பண்ண முடியல. அதுக்கு என்ன சொல்யூஷன்னு சொன்னால் ஒன்றும் இல்லை, மறுபடியும் சிரவணம் பண்ணணும். புனக அந்த சிரவணம் అనేది என்ன అనేది அதுக்கு தனியாக முந்தா நேற்று கிளாஸில் 2-3 ஸ்லோகங்கள் அதையும் பற்றியும் பேசியிருக்கோம். சிரவணம்னா எதுக்கு பண்ணணும், எப்படி பண்ணணும், எது சரியான சிரவணம் అనేది. அடுத்தது 2வது தடம் வந்து அசம்பாவியத்துவம். இந்த அகம் பிரம்மாஸ்மி அనే జ్ఞానం, அது அந்த జ్ఞాన నిష్ట, நானு பிரம்மம் அப்படி అనేది இது அசம்பவம், முடியாத காரியம். பிரம்மம் வந்து சர்வவியாபி, நானோ அல்பவியாபி. பிரம்மன் இஸ் ஆல் பர்வேடிங். சார் நான் வந்து இந்த ஹால் பர்வேடிங் கூட இல்லை சார், ஆள் பர்வேடிங் தான். என்ன போய் நீங்கள் பிரம்மன்னு சொல்கிறியே அனி நான் எப்படி ஒத்துக்கிறது? இது ரொம்ப பிரம்மம் ஆனந்த ஸ்வரூபம்ன்றீங்க, ஆனால் எனக்கு நிறைய துக்கங்கள் இருக்கிற மாதிரி தோணும். ஸோ அசம்பவம் இது. ನಾನು ಬ್ರಹ್ಮಮನಿ ಒತ್ತುಕರದೆ ஈஸ்வரனுக்கு எனக்கு வித்தியாசம் இல்லைன்னு ஒத்துக்கிறது இந்த புத்தியில் மனசில் கஷ்டமாக இருக்கு. அந்த கஷ்டமாக இருக்கிறது ஒத்துக்கிறதுக்கு பேர் அசம்பாவியமனே ஒரு பாவனை வச்சிருக்கிறார். இது எப்படி நீக்கப்படும் அப்படின்னு சொன்னால், இதுக்கு வந்து நீ நியாயப்பிரஸ்தானமான பிரம்மசூத்திரங்களுக்குள்ள அது விசாரணை பண்ணி சொல்லப்பட்டது. நான் அதை பற்றி ரொம்ப இப்போது இங்கே விவரித்து சொல்லலை. அது நீ பார்த்துக்கோ, தெரிஞ்சுக்கோன்னாரு. அதுதான் 102வது ஸ்லோகத்தில் அன்றைக்கி முடித்தது வந்து இந்த சமன்வ அத்தியாயம் பிரம்மசூத்திரத்துடைய முதல் பாகம். அப்புறம் 2வது வந்து சம்மனாவது த்விତୀயாத்தியாயத்தில் வந்து இந்த அசம்பாவனா பற்றியும் நீக்கப்பட்டு அங்கே அந்த விரோதமாக அந்த பாவனை நீக்கிறதுக்காக அங்கேயும் விசாரணை செய்யப்பட்டது. அது நீ புரிஞ்சுக்கிட்ட உனக்கு இந்த 2 பிரச்சனைகள். ஒன்று வந்து சிரவணம் பண்ணிகிட்டே இருந்தார், ஆனால் 2வதுக்கு கொஞ்சம் அந்த ஆழமான தர்க்கத்தோடு கூடியிருக்கிற ஸ்ருதி சம்பந்தமான தர்க்கத்தோடு கூடியிருக்கிற விசாரணை பிரம்மசூத்திரத்தில் செய்யப்பட்டதுனால பிரஸ்தானத்திரயத்திலும் அந்த பிரம்மசூத்திரத்துக்கு நியாயப்பிரஸ்தானம்னு சொன்னதுனால அது படிச்சுக்கிட்ட அங்கே இதுதான் சொல்லப்பட்டது. இது சாத்தியம்தான், அசம்பாவம் ஒன்றும் கிடையாது, பாசிபிள். அதுக்கு பிறகு இன்னைக்கு இப்போது 3வது தடம் அந்த விபரீத பாவனா. விபரீதன ரொம்ப ஆப்போசிட்டான ஒரு கருத்து மனசில், பாவனா, ஃபீலிங், கான்ட்ரடிக்டரி. அது என்ன, அது எப்படி நீக்கணும், அதுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து இன்னைக்கு 103வது ஸ்லோகத்தில் ஆரம்பிக்கிறார். बहुजन्मदृढाभ्यासात् देहादिष्वात्मधीक्षणात् पुनः पुनरुदेत्येवं जगत् सत्यत्वधीरपि.
இந்த மூணாவது தடமான விபரீதமான பாவனை அன்ன என்ன? இந்த விஷயம் ரொம்ப விஸ்தாரமாக வித்யாரண்ய சுவாமி விவரிக்க போகிறாரு. கிட்டத்தட்ட 28 ஸ்லோகங்கள். அப்படின்னா இங்கே ஆரம்பிச்சிப்போ 131வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த விபரீத பாவனை என்ன, அது எப்படி நீக்கிறது, அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஏன் இந்த மூணாவது தடத்துக்கு மட்டும் இவ்வளோ ஸ்லோகங்கள் இவ்வளோ விஷயத்தின்னு பேசுகிறாரு அப்படின்னு சந்தேகம் வந்தால், ஏன்னா பிரம்மசூத்திரத்தில் மூணாவது அத்தியாயமான நிதித்தியாசனம் பிரகரணம் ரொம்ப சுருக்கமாக கொஞ்சமாக வியாசர் பேசி அங்கே முடிச்சிட்டார். அதனால் இங்கே நான் அது கொஞ்சம் விஸ்தாரமாக தான் நான் விவரிக்க நம்ம நினச்சி வித்யாரண்ய சுவாமி அது பண்ணுறாரு. இந்த விபரீத பாவனை முதல் பதத்தோடைய அர்த்தத்தினை பார்க்குறோம், முடிச்சுட்டு விவரிக்கிறேன். ரெண்டு பாகங்கள் இருக்குது இந்த விபரீத பாவனத்தில். தப்பான விதமாக புரிஞ்சுக்கிற ராங் நோஷன் விபரீதம். ஒன்று என்னை பற்றி தப்பான என்னுடைய அடையாளம், தப்பான அடையாளம், ராங் ஐடி கார்டு. அது ஒன்று அபவுட் மீ, என்னை பற்றி ராங் ஐடென்டிட்டி. ரெண்டாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ராங் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த சுற்றி இருக்கிற உலகம் பற்றி. அதுதான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. என்னன்னா, தேக ஆதிஷுன்னா பாடி மட்டும் இல்லை, பாடின்னு சொன்னால் அப்புறம் மனசு இருக்கு, புத்தி இருக்கு, அந்த காம்ப்ளெக்ஸ் எல்லாமே ரிஃப்ளெக்டட் மீடியம், பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ், இதெல்லாமே ஆத்மதீஹி. நான் அப்படின்னு சொன்னால் ஆத்மா, இந்த சரீரம்தான் ஆத்மா. எனக்கு தோணுறது இந்த சரீரம்தான். அதனால் எனக்கு தெரிஞ்சது இந்த சரீரம்னால, இந்த சரீரத்தில் மனசுனால எனக்கு தோணுறதுனால இதுதான் ஆத்மானே புத்தி. த சரீரமே நானனே பாவனா, தேகம் அகமனே பாவனா. இது ரொம்ப சட்டுன க்ஷணாத்து, இங்கே ரொம்ப சீக்கிரமாக. என்ன சீக்கிரமாக? கிளாஸில் பல வருஷங்களாக சொல்லி கேட்டு நம்ம சரீரம் இல்லை, நாகம் தேகம் சோகம் அப்படின்னு சொன்னால் கூட, கேட்டதுக்கு பிறகு கூட கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருந்ததுக்கு அப்புறம் கூட, ஆனால் சட்டுன்னு அடிக்கடிக்கு இங்கே க்ஷணாத்தன்னா அப்படி சட்டுன்னு திரும்பி பாடி ஐடென்டிஃபிகேஷன் வரும்போதெல்லாம், பாடி சரீரத்துக்கு ஏதாவது சுகமோ துக்கமோ ஏற்படும் போதோ, சரீரத்துக்கு சம்மந்தப்பட்ட ரிலேஷன்ஸ் கூட ஏதாவது ரிலேட் பண்ணும்போதோ, உடனே திரும்பி தெரிஞ்சால் கூட கேட்டிருந்தால் கூட மறுபடியும் தேகம் நானனே ஒரு பாவனை உடனே அங்கே மனசு சுக துக்கத்துக்கு பார்த்துட்ருக்கோம். இல்லைன்னா சுக துக்கத்துக்கு அது அடிமையாயிடும், எஃபெக்ட் ஆகும், இன்ஃப்ளிக்ட் ஆகிறது. ஏன் இப்படி ஆகிறது கேட்டோம். குரு சொன்னார், சாஸ்திரம் சொல்கிறது, நீ தேகம் இல்லைப்பா, நீ ஆத்மானி சொன்னார் இல்லையா? சொன்னதுக்கப்புறம் கூட ஏன் அப்படி வருதுன்னா, காரணம் பகு ஜன்ம திருட அபியாசாத், அநேக ஜன்மங்களாக நல்ல ப்ராக்டிஸ் பண்ணி அந்த பாவனை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டோம், பலப்படுத்திட்டோம்.
இதுக்கு இந்த பேர் தான் பழக்கம், ஹேபிட். எல்லாமே ஹேபிட் தான். பகுஜன்ம, அநேக ஜன்மங்கள் அபியாசத்தினால. அதனால என்னாகும், புனக புனக மறுபடியும் மறுபடியும் இந்த நானு தேகமனே ஒரு பாவனை வந்துட்டே இருக்கு. இதுக்கு புரிஞ்சுக்கணும்னா சின்ன ஜந்துவாகட்டும், பூனைக்குட்டி, அப்புறம் நாய்க்குட்டி, இல்லைன்னா மனிதனை குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பாருங்கோ, கொஞ்ச நேரத்திலேயே அது வந்து அம்மா பக்கத்தில் கொண்டு வந்த உடனே அம்மா சரீரத்துடைய அந்த சூடு, டச்சிங் சென்சேஷன் ஏற்பட்ட உடனே அது கை கூட மூவ் பண்ண தெரியல, எப்படியோ மார்பு பால் குடிக்கிறதுக்கு தேடும். கைகள் இல்லை, தலை திருப்பி இப்படி இப்படி வாய் வச்சு தேடும். இது நீங்கள் வந்து இன்னும் அந்த குட்டி இப்போ பிறந்த அந்த பூனை நாய்க்குட்டின்னு பார்த்தீங்கன்னா அது கண்ணு கூட திறக்க தெரியல, அப்படியே தானே யார் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இல்லை. அம்மா பார்த்துட்டு அம்மா அங்கே 4-5 குட்டின்னு போட்டு அப்படியே உட்காந்துருக்கும், படுத்திருக்கும். இது அப்படி கொஞ்சம் ஏந்திரிச்சு உடம்பெல்லாம் தானே சரி பண்ணிக்கிட்டு உடம்பு மேலே இருக்கிற அந்த சளி எல்லாத்தையும் உதறிட்டு எப்படியோ தாவி தாவி அப்படியே அம்மா மார்பு கிட்ட போய் பால் குடிக்க ஆனந்தப்படும். பசி இது எப்படின்னா அதான் அநேக ஜன்மங்களினால் ஏற்பட்ட பழக்கம். அதுதான் இங்கே சொல்கிறாரு. இது ரொம்ப சுலபமாக கிரகிச்சு புரிஞ்சுக்கலாம். பகு ஜன்ம திருட அபியாசாத் புனக புனக உதேதி, மறுபடியும் அந்த பாவனை வந்துட்டே இருக்கும். இது ஒரு பக்கம். ரெண்டாவது வந்து இதே மாதிரி ஜகத்து காணப்படுற உலகம் இது சத்தியம், இது சத்தியம். ஆனால் கிளாஸில் குரு உபனிஷத்து என்ன சொல்லிச்சு, பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யான்னு சொல்லிச்சு. ஸோ பிரம்ம అనేది நீ பிரம்மமும், அப்புறம் காணப்படுற இந்த ஜெகத்து வந்து மித்யான்னு சொல்லிச்சு. ஸோ நான் பிரம்மமனி தெரிஞ்சுக்கிறது, நான் சரீரமாக நினச்சிக்கிறேன், தப்பான ஒரு பாவனை. சரி, உலகம் பற்றி மித்யான்னு சொல்லிச்சேன்னு அது விட்டுடலாம்னா இல்லை, அடிக்கடிக்கு இந்த உலகம் சத்தியமாக தோணுறது. வேதாந்தம் எவ்வளோ கேட்டிருந்தா கூட, கிளாஸுக்கு எத்தனை வருஷமாக வந்துட்டு இருந்தா கூட, புரியுறதா? இதுதான். ஸோ ஜெகத் சத்தியத்வதிஹி அபி ஏவம், இதே மாதிரி இந்த ஜகத்து சத்தியமானே பாவனை. ஆனால் உண்மையாக என்ன, உண்மையாக வந்து நான் சரீரம் இல்லை, அப்புறம் ஜகத்து சத்தியம் இல்லை, ஜகத்து மித்யா, அகம் ஆத்மா. ஆனால் இது ரெண்டுத்துக்கு வெத்திரேகமாக என்னமோ நினச்சிக்கிட்டு நம்ம உட்கார்ந்துருக்குறோம். அது சொன்னதுக்கு பிறகு இதுக்கு பகவான் கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையில் இந்த விபரீத பாவனனே இது எப்படி நீக்கிக்கணும், கிருஷ்ணர் வந்து அடுத்த ஸ்லோகத்தில் அது உதாரணம் கொடுக்குறேன். இது எப்படி இப்படிப்பட்ட தப்பான பாவனத்தினை நீக்கணும், இந்த விபரீத பாவனத்தினை நீக்கணும். 104வது ஸ்லோகத்தில் அதுக்கு ஆரம்பித்து சொல்கிறாரு. விபரீதா பாவனேயம் ஐகாக்ராஸ்த நிவர்த்ததே தத்வோபதேசாத் ப்ராகேவ பவத்யேதது ததுபாசனாத். இந்த ரெண்டு விதமான இந்த விபரீத பாவனை போகணும்னு சொன்னால், விபரீத பாவனா இயம், இந்த விபரீத பாவனை எது இப்போ விவரிச்சோமோ சா ஏகாக்ராத், சிங்கிள் பாயிண்டட்னஸ்,
ஃபோக்கஸிங் மைண்ட் வச்சுட்டு நல்லா கவனித்து கவனத்தினால் அந்த தப்பான பாவனத்தை நீக்கிக்கணும். ஏகாகிராத் நிவர்த்தத்தை நெகேட் பண்ண முடியும், நீக்கிக்கலாம். எப்போ இந்த சிங்கிள் பாயிண்டட் மைண்ட் இருந்தால், அலர்ட்னஸ் மைண்ட் இருந்தால், ஏகாகிரமான மனசு இருந்தால், இந்த ஏகாகிரமான மனசு அப்போது அது வச்சுக்காமல் ஏன் நம்ம வேதாந்தம் கேட்குறோம்? அந்த சிங்கிள் பாயிண்டட்னஸ்ன்னு நம்ம ஏன் அபியாசம் பண்ணி வளர்த்துக்கல? தத்துவ உபதேசாத் பிராக்யேவ நீ தத்துவோபதேசத்துக்கு வேதாந்த சிரவணத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே நீ உபாசனை பண்ணியிருந்தா அது இருந்திருக்காது, உனக்கு ஏகாகிரத்தை ஏற்பட்டிருக்கும். அதனால ஏகாகிரத்தினால விபரீத பாவனை போகலாம், நீக்கலாம். அந்த ஏகாகிரத்தை நீ தத்துவோபதேசம் சிரவணம் வேதாந்த மகா வாக்கியங்களை கேட்கறதுக்கு முன்னாடியே நீ உபாசனா பண்ணியிருந்த இது சுலபமாக இங்கே ஒர்க் பண்ணும். இங்கே சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஸோ வேதாந்தத்துடைய சிரவணம் செய்கிறதுக்கு முன்னாடி பண்ணி வரணும். உபாசனான்னு சொன்னால் சிம்பிளாக சின்ன வயசுலேருந்தே வீட்டில் நம்ம பூஜா புனஸ்காரம் சுவாமிகிட்ட உட்கார்றது சிலதெல்லாம் செய்கிறது, அப்படி மனசினை இங்கே ஏகாகிரப்படுத்துகிற பழக்கம். ஆனால் அநேக வருஷங்கள் பண்ணியிருக்கணும். அது சுலபமாக அப்படி சட்டுன்னு வராது. ஏதோ கொஞ்சமாவது ஆரம்பிப்போம், தெரிஞ்சு தெரியாமல் ஆரம்பிப்போம், சின்ன வயசில் ஆரம்பிப்போம். பாருங்கோ, இந்த வீட்டில் பூஜை அந்த விஷயங்கள் எல்லாம் குழந்தைக்கு எவ்வளோ முக்கியமான, அது பண்ணியிருந்தா விடுங்க, அது ஏகாகிரத்தை கொடுத்திருக்கும். சரியா? ஸோ இந்த விபரீதன பாவனை ஏகாகிரத்தில் என்ன வரும்? இந்த உபாசனால் என்ன வரும்? அங்கே நீ முதல்ல ஏகரூப தியானம் ஒரு சுவாமின்னு வச்சுக்கிட்டு அந்த அதே சிந்திக்கிறது, இப்படியெல்லாம் மனசு நீ கொஞ்சம் சேனலைஸ் பண்ணியிருப்பேன் நீ. சரியா? அப்புறம் விஸ்வரூப தியானத்துக்கையும் நீ பழகிருக்கலாம். ஆனால் அப்போ யாரும் சொல்லித்தரல, சார் விஸ்வரூப தியானம் என்ன, அநேக ரூப தியானம், நான் ஏகரூப தியானத்தில் இருக்கேன். பரவாயில்ல, அந்த உபாசனவே அந்த பூஜா அந்த உன்னுடைய அந்த ஆராதனை பண்ணியிருந்தா, சின்சியராக ஒழுங்க அநேக வருஷம் பண்ணியிருந்தா, நீ இப்போது அசல் உனக்கு வேதாந்தத்துக்கு வரணும்னு ஆசை வரணும், வந்ததுக்கப்புறம் இது புரியணும். ஆனால் பெரும்பாலும் நிறைய பேர் நம்ம உபாசனை பண்ணி முடிக்காமே தான் வேதாந்தத்துக்கும் உட்காரறோம். ஏன் அப்படி நடந்துச்சு அதெல்லாம் அடுத்த ஸ்லோகம் சொல்லும் போது பேசலாம். இப்போ இங்கே பக்தி பரமாக பார்த்தா என்ன, பக்தி தானே முதல்ல நமக்கு. உபாசனான்னா பக்தி, பகவானுக்கிட்ட தினந்தோறும் சும்மா ஏதோ அப்படி விபூதி போயிட்டு வச்சுக்கிட்டு ஒரு நமஸ்காரம் வச்சுட்டு கிளம்பி போகிறதில்ல. உபாசனன்னா குறைஞ்சி ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் அப்படி அங்கே உட்காரறது, அதுக்காக வேண்டியது பூஜா விதானம் பண்ணுறது, படிக்கிறது, பாராயணம் பண்ணுறது, கொஞ்ச நேரம் உட்காருறது, ஜபம், இதெல்லாம் உபாசனைக்கு கீழே வரும். அப்படி பண்ணியிருந்தா சரி, என்னாகும்? அங்கே பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் 9வது அத்தியாயத்தில் சொல்கிறார், நீ என்ன பண்ணணும், உபாசனை என்ன தெரியுமா? நீ இந்த உபாசனை பண்ணிகிட்டே இருந்துச்சுன்னா உனக்கு பக்தி பரமாக பார்த்தா ஜகத்து மொத்தம் சர்வம் பகவானுடைய ரூபந்தான். பாருங்க, 2 டெக்னிக்ஸ் தான். வேதாந்தம் பக்தி ரெண்டுத்தில் எப்படி எடுத்துக்கிட்டா கூட பக்தி பரமாக பார்த்தா ஜகத்து மொத்தம் என்னது? பகவத் ஸ்வரூபம்.
வாட் அபவுட் மை பாடி அண்ட் மைண்டு சார்ன்னா சரீரம் மனசு மூலமாக என்னென்ன பண்ணுறையோ நடக்கிறதோ அதெல்லாமே கூட பகவத் அர்ப்பணமாக பண்ணும். என்ன பகவான் கொடுத்தது இது? உலகம் பகவான்னு சொன்ன இந்த உலகத்தில் வந்து வாழ்கிற இந்த சரீரம் பகவானோடது இல்லையோ? அதனால அங்கே என்ன சொல்கிறாரு? யத் கரோஷி யதஸ்நாசி யஜ்ஜுஹோஷி ததாசி யத் யத் தபஸ்யசி கௌந்தேய தத் குருஷ்வ மதர்ப்பணம். பேசுறது வந்து விபூதி யோகம், ராஜவித்யா ராஜகுஷ்ய யோகம். ஆனால் பக்தி விஷயம் வந்துடுதுங்க. என்ன சொல்கிறாரு? எதெல்லாம் நீ பண்ணுறியோ, எது கர்ம ஞான இந்திரியங்களை வச்சு எதெல்லாம் அனுபவிக்கிற இந்திரியங்கள் மூலமாக எதெல்லாம் ஆகுதி பண்ணி பூஜா யஜ்னம் தானம் ரூபத்தில் பண்ணுறியோ, எதெல்லாம் தபஸ்ன்னு சொல்லி டிசிப்ளின் பண்ணுறியோ, அதெல்லாமே எனக்கு அர்ப்பணம் பண்ணி பண்ணணும் அர்ஜுனா. குருஷு மதர்ப்பணம் பண்ணு, எனக்கு அர்ப்பணம் பண்ணி பண்ணு. அப்போ பாருங்க, தேக அபிமானம் எல்லாமே போயிடுது. ஜகத்தும் பகவானாவாக இருக்க, பகவானுடைய சொத்து சரீரமாக இருக்க. பாருங்க, ஸோ உபாசனையில் இப்படிப்பட்ட ஒரு பிரயோஜனம் இருக்கு. இதே ஞானபரமாக பார்த்தா அதே பகவத்கீதையில் 5வது அத்தியாயத்திலே பகவான் வந்து என்ன சொல்லி கொடுத்தாரு நமக்கு? இந்த ஞானம் யுக்தவான், கொஞ்சம் இந்த படித்து சாஸ்திரம் எல்லாம் தெரிஞ்சு இருக்கிறவனும் அவனும் உபாசனையில் எப்படி இருக்குமன்னா பாவனை ஞானபரங்க பார்த்தா நைவ கிஞ்சித் கரோமீதி, நான் எதுவுமே பண்ணலே. எது? நான் ஆத்மா, நான் அகர்த்தா அபோக்தா, நான் எப்படி பண்ணுவேன்? ஞானபரம். ஏன்னா அவனு சாஸ்திரம் சொல்லிச்சு, குரு சொன்னார், உபனிஷத்தெல்லாம் படித்தான்னு. அதனால் ஆத்மா அகர்த்தா அபோக்தா நிர்விகாரக நிர்விசேஷா இப்படியெல்லாம் அப்பிரமேயன்னு படித்தான். நைவ கிஞ்சித் கரோமீதி யுக்தோ மன்யேத தத்துவவித். இந்த யுக்தன் வந்து தத்துவத்தனு கேட்டவன் வந்து இப்படி பாவிச்சு பஷ்யன் ஸ்ருண்வன் ஸ்பிருஷன் ஜிக்ரன் அஷ்ணன் கச்சன் ஸ்வபன் ஸ்வசன் பிரலபன் விஸ்ருஜன் குருணுஹன் உன்மிஷன் நிமிஷன் அப்படி பகவான் இந்த ஸ்லோகத்தில் முதல்ல இப்போ சொன்ன 9வது அத்தியாயம் ஸ்லோகத்தில் 4 தான் சொன்னார். இங்கே 13 விஷயங்கள் சொல்லி ஞான கர்மேந்திரங்கள் மூலமாக என்னென்ன நடக்கிறதோ, ஈவன் மனசு மூலமாக 13 சுருக்கமாக சொன்ன மாதிரி தான். அது எல்லாமே கூட ஆத்மான நான் பண்ணல. இந்திரியேபிய இதெல்லாமே இந்திரியார்த்தேஷு வர்த்தந்த இதி தாரயன். அது இந்திரியங்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அது கூட என்னமோ அங்கே ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கிறத தவிர சாட்சியாக இருக்கிற கூட்டஸ்தனாக இருக்கிற ஆத்மா எனக்கு ஒன்றும் தொடலை, சம்பந்தப்படலே என்னார். இதெல்லாம் ஸோ உபாசனை செஞ்ச முன்னாடி. ஆனால் இப்போது உபாசனை செய்யாமல் வந்தவங்களுக்கு என்ன சார் பண்ண சொல்கிறீங்கன்னு ஒன்றும். அப்புறம் ஸ்ருதி என்ன உபனிஷத்துகள் வேதாந்தம் கிரந்தங்களுடைய ஆதாரமாக எடுத்துக்கிட்டு இங்கே 105வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னு பார்க்குறோம். இந்த சிங்கிள் பாயிண்டட் டிவோஷன் అనేది வந்து உபாசனா வேதாந்திக் டெக்ஸ்ட்ன உபனிஷத்துகளுக்குள்ளே கூட இந்த உபாசனை பற்றி சொல்லப்பட்டது. உபாசனை செஞ்சு வந்தவங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்கிறது, உபாசனை பண்ணாமல் ஒழுங்கா வந்தவங்களுக்கு என்ன பண்ணணும்னு அங்கேயும் சொல்கிறது. ஸோ ஸ்ருதியுடைய ஆதாரம் எடுத்துக்கிட்டு 105வது ஸ்லோகத்தில் உபாஸ்தயோத ஏவாத்ர பிரம்மசாஸ்திரேபி சிந்திதாः பிராகனப்யாசினः பச்சாத் பிரம்மாபியாசேன தத்பவேத்.
முக்கியமான ஸ்லோகம். பெரும்பாலும் எல்லா உபனிஷத்துகளும் 2 விதமான உபாசனைகளை பற்றி சொல்லும். நீ கவனிச்சிங்கன்னா நம்ம முடித்த 6 உபனிஷத்துகளுக்குள்ளேயே அதெல்லாம் இருக்குது. என்ன அது? வேதாந்த ஸ்ரவணத்துக்கு முன்னாடி வர்றதை பற்றி உபனிஷத்துக்கு சம்பந்தம் இல்லை. ஏன்னா அது நீ வந்ததுக்கப்புறம் தான் உபனிஷத்தை உனக்கு கூட பேசும். ஸோ அங்கே என்ன பண்ணமனேது நம்ம வீட்டிலையே நம்ம சம்பிரதாயத்திலேயே குடும்பத்தில். அதனால தான் மனுஷனுக்கு அந்த உபாசனா பூஜா பக்தி பகவான் అనేది வச்சாதான் இவன் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வாழ்க்கையில் ஆத்தியாத்மிகமாக நல்ல வழியில் மோட்ச தர்மத்தை அடைவான்னு வச்சுருக்காங்க. சரி, இங்கே உபனிஷத்துக்கிட்ட வந்ததுக்கப்புறம் கூட இப்படி சில பேருக்கு இன்னும் அந்த ஞான நிஷ்டை ஏற்படுறதுக்கு சில டைம் எடுக்கிறதுனால அவங்களுக்காக இங்கே கூட சகுண உபாசனா நிர்குண உபாசனா 2 பற்றி உபனிஷத்து கூட பேசும் வேதாந்தம். ஆனால் உபனிஷத்துகள் பேசுகிற இந்த சகுண உபாசனை பெரும்பாலும் மேக்சிமம் அது விஸ்வரூப உபாசனாவாக இருக்கும். ஏன்னா நீங்கள் கவனிச்சிங்கன்னா அந்த ஆகாசம் பற்றி அக்னி பற்றி உபாசனை பண்ணோம். தைத்திரோபனிஷத்தில் பார்த்தோம், பல உபனிஷத்துகளில் உள்ள பார்த்தோம். கட்டோபனிஷத்தில் அக்னி நாச்சிகேதாக்னி அதை பற்றி பார்த்தோம் உபாசனை. ஜலத்தினி பிருத்திவினி இது எல்லாத்தையும் சிந்தனை பண்ணி அது பகவானுடைய ரூபமானு சொல்லிட்டு, ஸோ பிரம்மனுடைய சகுண ரூபம் பிருத்திவி ஆகாசம் வாயு அக்னி இது எல்லாத்தையும் அப்படின்னு பல பாந்த உபாசனா பலதெல்லாம் சொல்லப்பட்டது உபனிஷத்தில். அது கேட்டவங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இப்போ ரொம்ப விவரிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு அதையும் சொல்கிறது. இது எப்படின்னா 2 விதமான ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. சகுண உபாசனை யாருக்கு, நிர்குண உபாசனை யாருக்கு? அக்ருதோபாஸ்தி கிருத்தோபாஸ்தின்னு சொல்லுவோம். அக்ருதோபாஸ்தின்னா வேதாந்த ஸ்ரவணத்துக்கு வரத்துக்கு முன்னாடி இவனும் உபாசனை பண்ணலை. அந்த அக்ருதோபாஸ்திக்கு சிங்கிள் பாயிண்டட்னஸ் மைண்டு வரத்துக்கு உபனிஷத்து கூட அதனால தான் உபனிஷத்து பேசுகிறதே அவங்க லெவலுக்கு அவங்க புரிஞ்சுக்கிட்டு அது தகுந்த மாதிரி நடந்துக்கணும். தவிர எல்லாருக்கும் ஒரே விதமாக அங்கே அந்த கருத்தினை எடுத்துக்கிட்டு எடுத்துக்க முடியாது. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஸ்டூடெண்ட்டுடைய தகுதி. ஆனால் ஸ்டூடெண்ட்டு விசக்ஷணா ஞானத்தோடு கேட்டதே அவன் புரிஞ்சுக்கிட்டு பிரவர்த்திக்கணும், முன் செல்லணும். அதனால கிருத்தோபாஸ்தி பண்ணிட்டு வந்தவனுக்கு நிர்குண உபாசனா, அங்கே அகம் கிரக உபாசனா, அகம் பிரம்மாஸ்மி நிதித்தியாசன வேதாந்திக் உபாசனை சொல்லப்படுறது. ஸோ அதனால் கிருத்தோபாஸ்தி அக்ருதோபாஸ்தி. சரி, இப்போது இந்த காலத்தில் இப்போ இருக்கிற சூழ்நிலையிலோ முக்கியமாக நம்மளுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்ம இப்படிப்பட்ட ஒரு நியமமாக நிஷ்டான அப்படிப்பட்ட உபாசனை ஒன்றும் பண்ணல சார், எங்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்கல. முதல்ல இருந்துச்சு எங்கள் குடும்பத்தில், அப்படியெல்லாம் பூஜா எல்லாமே கொஞ்சம் 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 குறைஞ்சி போச்சு. அப்புறம் சுவாமி மேலே ஒரு சின்ன பலகை மேலே ஏறிட்டார், கீழே இல்லை. நானும் உட்காரதில்லை, அவர் மேலே உட்கார வச்சுட்டேன். நான் நின்றுட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு போகிறேன். ஸோ யாரோ சில சம்பிரதாய குடும்பங்களுக்குள்ளே இல்லை பிராமணர்கள்னு சொல்ல அவங்கள குடும்பங்களுக்குள்ளே யாராவது சில வீட்டில் மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் தொடர்ந்து இன்னும் நடக்கிறது. அப்போ எப்படி வேதாந்தத்துக்கு எப்படியோ என்ன காரணமோ தெரியல, வேதாந்தத்தில் ருச்சி வந்தது, சத்சங்கத்தில் ருச்சி வந்தது, வந்துட்டோம், கிளாஸில் உட்காடுறோம், நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க, நல்லா தான் இருக்கு, புரியறதை கேட்கணும்னு இருக்கு, எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த தடங்கள் இருக்குது, விபரீத பாவனை இன்னும் போக மாட்டேங்குது.
சரி, பரவாயில்ல. இப்போது இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாரு? உபாஸ்தையோ அதையேவ, அதனாலதா, எதனால மேலே சொன்னார் இல்லை, முந்தாவது ஸ்லோகத்துக்கு கனெக்ஷன் மாதிரி. அப்படிப்பட்ட ஒரு ஏகாகிரத்தை வேணும், அது உபாசனால் வரும். உபாசனை பண்ணிட்டு வந்தவனுக்கு சுலபமாக இருக்கும். உபாசனை பண்ணாமல் வந்தவங்களுக்கு கூட அதையேவ, அதனால்தான் பண்ணாமல் இப்படி சில பேர் வருவாங்கன்னு தெரிஞ்ச சாஸ்திரம் அத்திரன்னா இந்த வேதாந்த கிளாஸில் கூட உபனிஷத்துகளுக்குள்ள கூட பிரம்மசாஸ்திரே அப்படி அவரே சொல்கிறாரு. பிரம்மசாஸ்திரம்னு பிரம்மனை பற்றி பேசுகிற இந்த நூல்கள், அதில் கூட உபாஸ்தய சிந்திதாக, பல வகையான உபாசனைகளை பற்றி இங்கேயும் டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஞாபகம் வச்சுக்கணும், உபனிஷத்துகளோட பிரம்ம சாஸ்திரத்தில் சொல்லப்படுற உபாசனைகளை புண்ணிய பாப்பங்களை நீக்கிக்கிறதுக்கானே அப்படியே இப்படியே அப்புறம் மேலே லோகங்கள் அடையிறதுக்கு சுகங்களுக்கானே சொல்லலை. ஆக்சுவலாக சிங்கிள் பாயிண்டட்னஸ் இவனுக்கு பிரம்ம வித்யை ஏறணும் அப்படின்னு இங்கேயும் உபனிஷத்து சகுண உபாசன ரூபத்தில் பலது சொல்லப்படுறது. சரி, அடுத்த ரெண்டாவது வரியில் தான் நமக்கு எல்லாருக்கும் ஒரு சொல்யூஷன். சொலேஸ் ஆல்சோ பிராக் அனபியாசின, இந்த அக்ருதோபாஸ்தியா வரைக்கும் உபாசனை அவனு பண்ணாமல் வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் இப்போது இந்த உபனிஷத்தில் சொன்ன சகுண உபாசனை புரிஞ்சுக்கிட்டு இப்போ நான் பண்ணட்டுமா, அது எல்லாமே என்ன பண்ணட்டும், இல்லைன்னா வீட்டில் திரும்பி போயிட்டு பல வருஷங்கள் பண்ணிவிட்டு கிளாஸுக்கு வரட்டுமா சார் அப்படின்னு சொன்னால் வேண்டாம், வந்துட்டேன், திரும்பி ரொம்ப கர்மத்தில் அப்படி ஈடுபடாது, வீட்டில் என்ன நடக்கிறதோ அதெல்லாம் இருக்கட்டும், அது எல்லாத்துக்கும் உனக்கு இப்போ பலம் வரும். ஆனால் நீ என்ன பண்ணணும் தெரியுமோ? பிராக் அனபியாசினா, யார் முன்னாடி இந்த உபாசனை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இப்போது இங்கே வேதாந்த சிரவணம் பண்ண தொடங்குகிறோமோ, ஓகே, பஷாத் இப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க? பிரம்ம அபியாசேன தத் பவேத். உனக்கு இந்த ஸ்ரவணமே பிரம்ம சிந்தனம், பிரம்மாபியாசம், அது என்னன்னு இப்போ பேசுவார். பிரம்மாபியாசமே நீ பண்ணிகிட்டே இருந்தால் உனக்கு சிங்கிள் பாயிண்டட்னஸ் ஏகாகிரதை அப்புறம் அந்த விபரீத பாவனை போகும். டாபிக் என்ன பேசுகிறோன்னு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். நடுவில் இதெல்லாம் விஸ்தரிக்கிறதுனால மறந்து போகக்கூடாது. ஸோ விபரீத பாவனை ஏகாகிரத்தை மனசில் ஏற்பட்டுட்டு அந்த தப்பான விபரீத பாவனை போகும். எப்படி? பிரம்மாபியாசேனா, பிரம்ம சிந்தனை மூலமாகவே. அதனால் வந்தால் இதே கண்டினியூ பண்ணும், சிரவணம் பண்ணும். இங்கே உனக்கு நிர்குண பிரம்ம உபாசனை சொல்லப்படுறது. கொஞ்சம் கொஞ்சம் சகுண உபாசனை கூட கண்களை திறந்திருந்து ஆகாயம் தியானம் பண்ணும், காற்று பற்றி தியானம் பண்ணும், முக்கியமாக ஆகாஷ தியானம், இதெல்லாம் இருக்கட்டும். எல்லாத்தையும் அப்படி ஒரே பகவத் சக்தியாக பிரம்மனுடைய சக்தியாக பாரு. ஆனால் உனக்குள்ளே இருக்கிற அந்த நானே பாவனை, ஆத்மாவா பிரம்மனை தெரிஞ்சுக்கிறதுக்கு நிர்குண உபாசனையும் இல்லை நிதித்தியாசன தியானமாகவும் உபனிஷத்துகள் வேதம் சாஸ்திரம் சொல்கிறது அப்படின்னு சொல்லி, அப்புறம் ஸ்மிருதினி ஆதாரமாக எடுத்துக்கிட்டு, ஸ்ருதி என்ன வேதாந்தம் உபனிஷத்துகள் இந்த பிரம்ம அபியாசம் అనేది எப்படி பண்ணணும், அதோடைய ஸ்வரூபம் என்ன அనే விஷயத்தை விவரிக்கிறதுக்கு 106 இப்போ ஸ்மிருதி படிக்கிறோம். 106 தச்சிந்தனம் தத் கதனம் அந்யோன்யம் தத் பிரபோதனம் ஏததேக பரத்வம் ச
பிரம்மாபியாசம் விதுர்புதாக. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம். யோக வாசிஷ்டத்தில் ఉంది. யோக வாசிஷ்டம் ஸ்மிருதி கிரந்தமாக வரும். ஆனால் பிரௌಢ வேதாந்த கிரந்தம் தான். உற்பத்தி பிரகரணம் అని சொல்லப்படுற ஒரு அத்தியாயத்திலும் அங்கே இந்த விஷயம் பிரம்மாபியாசம்னா என்ன அப்படின்னா, இதுதான் மகாத்மர்கள் வைஸ் பீப்புள் பிரம்மாபியாசம் అని சொல்லியிருக்காங்க. என்னது பாருங்க. தத் சிந்தனம், அந்த அனாத்ம சிந்தனை பண்ணாமல் இருக்கிறது இல்லை. தத் சிந்தனம்னா ஆத்ம சிந்தனம். அதுலேயே எப்பவுமே மனசில் எண்ணங்கள் அதிக சம்பந்தப்பட்டதே வர மாதிரி. அந்த ஆத்மா என்னன்னேది நமக்கு சாஸ்திரంలో క్లాసులో ఉపనిషత్తుಗಳು சொல்லி கொடுக்குறது அடிக்கடிக்கு. ஸோ அதே பாவனைகளை திரும்ப தத் சிந்தனம், அதே சிந்தனை பண்ணிட்டு. ரெண்டாவது தத் கதனம். தத் கதனம் உன்ன மாதிரி இந்த ஆத்தியாத்மிகத்தில் ஈடுபடுற ருச்சி இருக்கிற, சத்சங்கத்தில் ருச்சி இருக்கிற, அப்படி ஈக்குவலாக அதே மாதிரி இருக்கிற லைக் மைண்டட் பீப்புளோட இந்த வேதாந்த விஷயங்களே பேசும். எப்பாவது பேசணும்னு சொன்னால், இப்போ நாங்கள் சத்சங்கத்தில் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி அதை பற்றியே பேசணும். கதை சொன்னாலும் பிரம்மத்துக்கிட்ட வரணும், ஸ்லோகம் சொன்னாலும் பிரம்மத்துக்கிட்ட வரணும், சுபாஷிதம் சொன்னாலும் பிரம்மத்துக்கிட்ட வரணும், உலகம் பற்றி பேசினாலும் பிரம்மம் கிட்ட வரணும், கவர்மெண்ட்டு பற்றி பேசினாலும் பிரம்மம் கிட்ட வரணும், உன்னை பற்றி என்னை பற்றி பேசணும், பிரம்மம் கிட்ட வரணும். தத் கதனம். அதனால தான் இந்த பேசும்போது வேறு எதுவுமே அது இதெல்லாம் பேசக்கூடாது. அடுத்த ஒரு ஸ்லோகத்தில் வரும். அதனால் அப்புறம் அந்யோ வாச்சு விமுஞ்சதானே நாரத பக்தி சூத்திரத்தில் பார்த்தோம் நம்ம. அப்புறம் முண்டகோபனிஷத்தில் கூட இந்த மாதிரி ஒரு வாதோன்னா அவலம்பியன்னாரங்க. இப்போது அந்யோ வாச்சு விமுஞ்சத வேறு டாபிக்ஸ் எல்லாத்தையும் விட்டுடும். ஏன்னா நம்ம லோகத்தில் விவகாரம் செய்யும்போது பல வகையான மக்களை கூட விவகாரம் பண்ண வேண்டி வரும். ஆனால் கூட அதில் ரொம்ப ஜாஸ்தியாக ஈடுபடாமல் வேண்டிய அளவுக்கு மட்டும் ஈடுபட்டுட்டு ரொம்ப தீவிரமாக இன்வால்வ் ஆகாமல் ஜாக்கிரதை இருந்துட்டு தத் கதனம். அப்புறம் அந்யோன்யம் தத் பிரபோதனம். இந்த ஞானத்தினை பற்றி தான் ரெண்டு பேரும் நல்ல ஞானிகளாக இருந்தாலும் சாதகர்களாக இருந்தால் கூட பக்தாளாவாக இருந்தால் கூட இந்த விஷயங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கணும். நானும் சொல்கிறது பெருசு, நீ சொல்கிறது சிறுசனுக்காக இல்லை, ஆனந்தப்பட்டு அவருடைய பாவனையில் அவர் அதெல்லாம் சொல்லட்டும், நானும் நம்ம பேர். அந்த மாதிரி ஒருத்தருக்கு நல்ல ராமாயணம் பற்றி தெரியும், ஒருத்தருக்கு நல்ல பாகவதம் பற்றி தெரியும். பாகவதர் சொல்கிறது எல்லாமே ராமாயணக்காரர் நல்லா கேட்டு இதே விஷயந்தானே அங்கேயே சொல்லப்பட்டதானே. இப்படி ஒருத்தருக்கு ஷேர் பண்ணிக்கிறது, கான்வர்சேஷன் பண்ணானோ டிஸ்கஷன் பண்ணால் கூட ஏததேக பரத்வம் ச. வாழ்க்கையில் இதுதான் தீமாக இருக்கணும். த சென்ட்ரல் தீம் ஆஃப் த ஸ்டோரி என்ன லைஃபுக்கு பிரம்மம் பிரம்மம் பிரம்மமே தான். பிரம்ம சிந்தனையை எப்படியாவது எப்படி அந்த பிஸ்னஸ் பணம் சம்பாதிக்கிறவங்களுக்கு என்ன தூங்கிட்டு இருந்தாலும் கனவுலவும் எப்போ எல்லா சமயத்தில் பணம் பணம் பணம்னு எப்படி இருக்கிறதோ, இந்த ஆத்தியாத்மிக சாதகனுக்கு பிரம்மம் பிரம்மம் வேணும், எனக்கு பிரம்மம் நானும் தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரம்மம் எப்போ அதே பைத்தியமாயிருப்பான். பிரம்மனே பைத்தியம், பணம் பைத்தியம் அவங்களில்லை. பக்தன் அதுக்கு தான் பகவான் பைத்தியம் அவனுக்கு. ஸோ ஏதத் ஏக, அதே தான் பரம், அதுதான் எனக்கு கோலை வச்சுக்கணும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா தீம் ஆஃப் தி லைஃப்பை கீதையில் சொன்ன மாதிரி
यतो यतो निश्चरति मनश्चञ्चलमस्थिरं ततस्ततो नियम्यैतद् ஆத்மன்யேவ வசம் நயேத். திரும்பி திரும்பி விவகாரம் பண்ணும்போது மனசு க்ஷணத்தில் அப்படியே ஏமாந்து இந்த விவகாரம் பண்ணுற ஜகத்தில் சத்தியமனு தோணும். உடனே உள்ள ஹிருதயத்தில் தெரியணும் திஸ் இஸ் சும்மா. அப்படியே அப்பப்பவே அந்த மனசனை திரும்பி கொண்டு வந்து ஆத்ம சிந்தனையில் ஈடுபடுத்தணும். போயிடுச்சா திரும்பி கொண்டு வா, போயிடுச்சா திரும்பி கொண்டு வா, திரும்பி கொண்டு வா, திரும்பி 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 ஷனைஹி ஷனைஹி பலவாட்டி புனக புனக அப்படின்னு பகவத்கீதையில் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்குள் இருக்கு. ஸோ இந்த சிங்கிள் பாயிண்டட்னஸ்ஸுடைய அவசரம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது பிரம்ம ஜானத்துக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் 107வது ஸ்லோகத்தில் ஸ்ருதி ஆதாரம் எடுத்துக்கிறார். பாருங்க, ஒன்று ஸ்ருதி ஆதாரம் பேசிட்டோம், அப்புறம் ஸ்மிருதி ஆதாரம் யோக வாசிஷ்டம், மறுபடியும் இங்கே ஸ்ருதி ஆதாரம் எடுத்துக்கிட்டு என்ன ஸ்ருதி முக்கியமாக பிருஹதாரண்யகோபனிஷத்துலேயும் முண்டகோபனிஷத்துலேயும் இந்த ஏகாகிரதாக்காக உபாசனை வேணுமனே இந்த விஷயம் பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இது எவ்வளோ முக்கியம். அது என்ன விபரீத பாவனை தான் ரொம்ப டேஞ்சரஸ் ஒன். மிச்சம் எல்லாம் இது கொஞ்சம் சமாளிச்சுக்கலாம். அதனால தான் இங்கே நிறைய விஸ்தரித்து பேச வேண்டியிருக்கு. 107வது ஸ்லோகம். தமேவ தீரோ விக்னாய பிரக்ஞாம் குர்வீத பிராமணः நானுத்யாயாத் பஹுஷ்சப்தான் வாசோ விக்லாபனம் ஹி தத். இந்த பிருஹதாரண்யக உபனிஷத்துடைய 4வது அத்தியாயமான ஷாரீரிக பிராமணம் அப்படின்னு இதில் இங்கே ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா பிராமணன்னு அர்த்தம். பிராமணனுடைய மனுஷனை பற்றி சொல்லலை. அப்படின்னா பிருஹதாரண்யக உபனிஷத்தில் எல்லா அத்தியாயத்துக்கு பேர் பிராமணன்னு வரும். ஓகே, மைத்ரேய பிராமணம், ஷாரீரிக பிராமணம், ஜோதி பிராமணம், ஓகே, இப்படி தான் வரும். ஸோ என்ன சொல்கிறார், தீரஹா, எனக்கு இதுதான் வேணும், அது நான் இந்த தடங்கள் எல்லாத்தையும் நீக்கிற வரைக்கும் நான் விடமாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு தைரியம், சாகசம், கமிட்மெண்ட் இருக்கிற இந்த தீரஹ. தீரஹன்னா யாரன்னது சொல்கிறேன், அப்புறம் பகவான் கிருஷ்ணர் ஒரு விஷயம் சொல்லுவார், அர்த்தம் பார்க்குற முதல்ல பதத்துக்கு. தீரஹ இந்த ரொம்ப கமிட்மெண்ட்டோட சாதனை பண்ணுற இந்த சாதகனை இவனும் புரிஞ்சுக்கணும். பிராமணः தம் ஏவ விக்னாய, இந்த சாதனை செய்கிற சாதகனை இது பிரம்மாபியாச சாதனை. ஓகே, அவங்களுக்கு பிருஹதாரண்யகோபனிஷத்து கூட இந்த பிரம்ம ஜான அபியாசம் பற்றி தமேவ விக்னாய, இது நல்லா தெரிஞ்சுக்கினதுக்கு அப்புறம் கூட பிரக்ஞாம் இல்லை தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் கூட பிரக்ஞாம், அந்த இங்கே பிரக்ஞாமன்னா தியானம், சிங்கிள் பாயிண்டட்னஸோடு அதை கவனித்து சிந்தித்து தியானிக்கிறதுக்கு குர்வீதா, அதுக்கு பிரயத்தனம் பண்ணிகிட்டே இருக்கணுமா. பார்த்தீங்களா, அறிவு இருக்கிற தெளிவாக இருக்கிற சாதகனை இந்த சிங்கிள் பாயிண்டட்னஸ் అనేది பிரம்மாபியாசம் மூலமாக பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பல வேதாந்த கிரந்தங்கள் கூட சொல்லிட்டு அப்புறம் நான் அனுத்யாயாத் பகூன் சப்தான் வாசக, அப்புறம் மனசில் பல வகையான விஷயங்கள் பக்கம் பலது படிக்கணும், பலதெல்லாம் கேட்கணும்னு மனசை அங்கெங்கங்கே விடாதேன்.
அந்யோவாச்சு விமுஞ்சத అనేది அது கூட முண்டகோபனிஷத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. இங்கே பிருகதாரண்யகம் ந அனுத்தியாயாத். மனசுன்னு பல இடத்துல போகிற மாதிரி விடாதே. அவங்க அது சொல்கிறாங்க, இவங்களை சொல்கிறாங்க. குரு சொல்கிறபடி கேளு, நடு, நீ அப்புறம் சேஃப். ஸோ ந அனுத்தியாயாத் என்னது? பகூன் சப்தான் வாச்சா. நிறைய என்னென்னமோ வேறு வேறு வேறு, அந்த மதம் இந்த மதம், துவைத்தம் விசிஷ்டாத்வைத்தம் இருக்கட்டும், அவங்களாம் இருக்கட்டும். நீ வேதாந்தத்துக்கு வந்தா இல்லை, நீ இதில் ஃபேர்மாக இரு. அதனால் கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இங்கே மனசுன்னு ஓட விடாத, தேவையில்லாதது பேசாதே, தேவையில்லாத விஷயங்களுக்குள்ள ஈடுபடாது. அதுதான் இப்படி பண்ணுறதுனால, பேசுறதுனால, கேட்கறதுனால, இங்கே வாச்சகன்னா பேசுறது மட்டும் இல்லை, இந்திரியங்களை நீ அது இதில் பார்க்கணும். அங்கே என்ன சொல்கிறாங்கன்னு போகணும், இது என்ன சொல்லணும், அவர் என்ன பேசுகிறாரு, எத்தனை கேட்க போகிறே. ஒன்று ஒழுங்காக கேட்டு புரிஞ்சுக்கிட்டு உருப்படியாக நடு. வாச்சக விக்லாபனம் ஹி தத்து. நீ அப்படி ஏதாவது நடுவில் கொஞ்சம் இது பண்ணுறேன்னு பண்ணால், இந்த பேச்சு, அந்த அடுத்தது புஸ்தகங்கள் பார்க்கறது படிக்கிறது எல்லாம் செஞ்சால் இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி. விக்லாபனம் ஏவ ஹி தத்து. இது கண்டிப்பாக வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி தான் அப்படின்னு சொல்கிறார். இந்த வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி பற்றி சொல்லும் போது சுவாமிஜி ஒரு கணக்கு சொல்லுவார். 8 மணி நேரம் செய்கிற 8 மணி நேரம் சரீரம் மூலமாக செய்கிற ஆக்ஷனால் செலவு பண்ணுற எனர்ஜி 1 மணி நேரம் இன்டென்ஸ் டாக்கு மூலமாக செலவாகுமா. அப்படின்னா இப்போ நாங்கள் 1 மணி நேரம் பேசுகிறோம்னா பாருங்கள் எவ்வளோ எனர்ஜி. அப்படின்னு பேச நிறுத்த மாட்டோம். ஏன்னா இந்த எனர்ஜி நமக்கு பலம் நல்லது கொடுக்கறது. அதனால் ஜஸ்ட் கணக்கு 8 மணி நேரம் சரீர சிரமக்கு 1 மணி நேரம் பேச்சுக்கு சமம். அதே மாதிரி 8 மணி நேரம் பேசுகிற சக்தி 1 மணி நேரம் சிந்திக்கிற மனோ எனாலிசிஸ் விசாரணைக்கு அவ்வளோ சக்தி வேணுமா. அப்போது அவ்வளோ சக்தி தேவைப்படும் போது நீ தேவையில்லாமல் வாச்சோ விக்லாபனம் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. இல்லை, சம்மத்து பண்ணாதே அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்படி சொல்லிட்டு இதுக்கு தீரஹானே பதத்துக்கு கிருஷ்ண பரமாத்மா கொடுத்த ஒரு ஸ்லோகம் என்னன்னு ஞாபகப்படுத்துகிறோம். 2வது அத்தியாயத்தில் யம் ஹி ந வ்யதயந்தே தே புருஷம் புருஷர்ஷப சமதுக்க சுகம் தீரம். அந்த வார்த்தைக்காக தான் சோமிருதத்வாய கல்பத்தே. தீரஹன்னா யாரு அப்படின்னதுக்கு அர்த்தம் சொல்லும்போதும் இந்த சுக துக்கங்கள் ஏற்படும் போது வியாவகாரிக வாழ்க்கையிலோ யார் சமநிலையிலோ மனசுன்னு வச்சுக்கிட்டு பேலன்ஸ்டாக இருப்பானோ அவனுக்கு பேர் தான் தீரக. அவனு தான் குவாலிஃபைடு சீக்கர் இந்த அமிர்தத்துவமான பிரம்ம ஜானம் அடையிறதுக்கு அப்படின்றார். சரியா? அதனால் இந்த முக்கியமான விஷயம் ஸ்ருதி கூட அப்படி சொல்கிறது. மறுபடியும் 108வது ஸ்லோகத்தில் ஸ்மிருதி கீதா சாஸ்திரத்திலிருந்தே ஒரு ஸ்லோகத்தை அப்படியே எடுத்துக்கிட்டு பேசுகிறார். 108வது ஸ்லோகம். அனன்யாச்சிந்தயந்தோ மாம் யே ஜனா பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாம்யஹம். நிறைய பேருக்கு ஈவன் விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கிறவங்களுக்கு கூட மனப்பாட்டமாக தெரிஞ்ச ஸ்லோகம், முக்கியமான ஸ்லோகம் இது. பகவான் ரொம்ப முக்கியமான இந்த பகவத்கீதை ஸ்லோகத்தை அப்படி எடுத்து சொல்கிறார்.
ஸோ இதில் இந்த பிரம்மாபியாசம் என்ன விஷயம் கீழே தான் பேசிகிட்ருக்குறோம். இவங்க எல்லோரும் முன்னாடி உபாசனை பண்ண பிரம்மோபாசனையே பண்ணால் போதும், கிளாஸில் இருந்துட்டு கேட்டுகிட்டே அப்படின்னு அந்த விஷயத்துக்கு சொல்கிறோம். அதனால் இப்போ உபாசனை என்ன நாம் போய் பண்ணுறதுன்னு இது வச்சுக்கண்டா, வேதாந்தத்துக்கு வந்தவங்க வந்துட்டோம், இதுலேயே இருந்த போதும் இதே உனக்கு பிரம்மாபியாசம் உபாசனை கொடுக்கும், சிங்கிள் பாயிண்டட்னஸ் கொடுக்கும், விபரீத்தன பாவனை நீக்கும். பிரம்மாபியாசி ஸ்டூடெண்ட்டு இவனுக்கு என்ன குணங்கள் இருக்கணும் అనేది இந்த அனன்யாச்சிந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இது கொஞ்சம் வேதாந்தபரமாக பார்க்கும்போது இப்படி புரிஞ்சுக்கணும் அனுவார் சுவாமிஜி. ஒன்று ஏ ஜனாக பரி உபாசதே, இந்த பரி உபாசது இது ஆக்சுவலாக பக்தி ஆங்கிளில் பேசப்பட்டது அங்கே முக்கியமாக. அது வேதாந்த ஞானபரமாகவும் பார்க்கும்போது இங்கே என்னன்னா தேசத்தகன்னா எந்த இடத்துல, ஓகே, வேறவர் எல்லா இடத்துலையும். அப்படின்னா எந்த இடத்துக்கு போனாலும் என்ன செஞ்சாலும் அந்த முந்தாவது ஸ்லோகத்தை சொன்ன மாதிரி இந்த பகவானை பற்றியே பேசுவான். தத் கதனம் தத் சிந்தனம் ததாலாபனம் சொன்ன மாதிரி எங்கே போனாலும் அதுக்கு பேர் தான் பரி உபாசத்தைன்னா. பரி என்ன சுற்றி எங்கே எந்த இடம் போனாலும் எந்த தேசத்துக்கு போனாலும் ஆயிடுது. ரெண்டாவது அப்புறம் தேஷாம் நித்யாபியுக்தானாம், நித்திய அபியுக்தானாமன்னு இந்த நித்திய అనేది காலத்தக, காலம் பற்றி சொல்கிறது. அட் எனி டைம் வென்னவர், முன்னாடி என்ன சொன்னோம் வேறவர் பரி உபாசத்தை, இங்கே நித்திய அபியுக்தானவன்னா காலத்தக வென்னவர் டைம், இங்கே லிமிட் இதெல்லாம் கிடையாது, ஸ்ட்ரிக்ட் இது கிடையாது, ரிஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. என்னது பகவானை பற்றி மட்டும்தான் பாருங்கள், அதுதான் தீம். பகவானை நீங்கள் பிரம்மன்னு சேர்த்துக்கோங்க. எந்த இடத்துக்கு போனாலும் பிரம்மம் பற்றி தான், எந்த காலம் எந்த சமயத்தில் பேசினாலும் பிரம்மம் பற்றி தான். அனன்யாக சிந்தயந்தः, அந்யாக அனன்யாகன்னா வஸ்துதः, எந்த வஸ்துன்னு, அது ஜட வஸ்துவானாலும் சரி சைத்தன்ய வஸ்துவானாலும் சரி, எந்த வஸ்து பொசிஷன்ஸ் கூட ரிலேஷன்ஸ் கூட விவகாரம் பண்ணிகிட்டு இருந்தால் கூட உள்ள பாவனை பகவத் சிந்தனை, பிரம்ம சிந்தனையே. ஸோ பாருங்களேன், 3 வந்துச்சு, தேசத்தः காலத்தः வஸ்துதः. இப்படி பகவானே பரம வஸ்துவ இல்லாமல் பரவஸ்துவா தேர்ட் பர்சனாக அப்படி வச்சுக்காமல் செகண்ட் பர்சனாக ஃபஸ்ட்டு பர்சனாகவே நினச்சிட்டு பாவிக்கிறது. ஸோ அப்படி அந்த பிரம்மம் అనేది இங்கே தான் இருக்குது. எனக்கு ரொம்ப பர்சனலாக க்ளோஸாக நானே பாவத்திலேயே அந்த பகவான் இருக்காரனே கவனித்து அப்படி பேசி அப்படி பழகி அப்படி பார்க்குறவன், அதுதான் அர்த்தம். ஸோ மொத்தத்தில் இங்கே வித்யாரண்ய சுவாமி இந்த ஸ்லோகம் மூலமாக கூட எப்பவுமே அதே ஆல்வேஸ் எனி டைம் எனிவேர் வித் எனிதிங் அந்த பிரம்ம அபியாசம் அப்படி பண்ணணும்ன்றார். அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அடுத்த 109வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் பாருங்க. இது இப்போ எத்தனை 2 ஸ்ருதி 2 ஸ்மிருதியுடைய ஆதாரம் எடுத்துக்கிட்டு பேசிட்டோமா. இதி ஸ்ருதி ஸ்மிருதி நித்யம் ஆத்மன்யேகாக்ரதாம் தியः விதத்தோ விபரீதாயாः பாவனாயாக்ஷயாயஹி. விபரீத பாவனத்தினை நீக்கிறதுக்காக எப்பவுமே ஸ்ருதி ஸ்மிருதி சாஸ்திரங்கள் எல்லாமே கூட இந்த ஏகாகிரதா சிங்கிள் பாயிண்டட்னஸ் புத்தியிலோ இருக்கணும். எப்போ அது ஏற்படுறதோ அது இந்த விபரீத பாவனனை க்ஷயிக்கும் நீக்கும் அப்படின்னு
கன்க்ளூட் பண்ணுற மாதிரி சொல்கிறாரு அவர் இப்போ வரைக்கும் பேசின 4 ஸ்லோகம். இது ஸ்ருதி ஸ்மிருதி விபரீதாயாக பாவனாக. இட் இஸ் வெரி கிளியர்லி, ரொம்ப கிளியராக சொல்லப்பட்டது. இந்த விபரீதன பாவனையுடைய க்ஷயத்துக்காக உண்மையாக ஆத்மனி இந்த ஆத்ம சிந்தனையிலேயே நித்தியம் அந்த புத்திని ஈடுபடுத்திட்டே இருந்தால் ஏகாகிரத்தை வந்துடும், விபரீத பாவனை போயிடும் அப்படின்னு சொல்லி. விபரீத பாவனை இவ்வளோ ஸ்ட்ராங்கா சார், அசలు என்ன அதில் நடக்கிறது அப்படின்னு பார்த்தா விபரீத பாவனை என்ன అనేది முதல்ல சுருக்கமாக விவரிக்கிறார் பாருங்கோ. 110வது ஸ்லோகத்தில் விபரீத பாவனத்துடைய ஸ்வரூபம் எப்படி என்ன அது ஆக்சுவலாக யத்யதா வர்த்ததே தஸ்ய தத்வம் ஹித்வான்யதாத்வதீஹி விபரீதா பாவனா ஸ்யாத் பித்ராதாவரி தீரியதா. ஒரு உதாரணம் வச்சுட்டு விபரீதன பாவனைன்னா இதுதான் இப்படி இருக்கும். என்னன்னா இருக்கிறது இருக்கிறபடி பார்க்காமே உணராமே வேறே விதமாக இல்லாதது ஏதோ நினச்சிக்கிட்டு அப்படி உணர்றது. சிம்பிளாக சொல்லணும்னா ஓகே, எது யதா வர்த்ததே, எது எப்படி இருக்கின்றனதோ அது அதோடைய தத்துவத்தை ரியல் நேச்சர்னு விட்டுட்டு அந்யதாத்வதீஹி வேறு என்னமோ நினச்சிக்கிட்டு, கயிறு இருக்கிற இடத்துல கயிறு நான் தெரியாமல் தெரிஞ்சு பாம்பு நினச்சிக்கிற மாதிரி விபரீதாக, அதுதான் விபரீத பாவனா. இது எப்படின்னு சொன்னால் யதா பித்ராதோ அரீதீஹி. உதாரணம் குழந்தைகளுக்கு முக்கியமாக ஒரு டீனேஜ் வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன், அப்பா அம்மா இல்லை முக்கியமாக அப்பா சின்ன வயசில் அந்த டீனேஜில் 13 வயசில் இல்லை 12 வயசில் அங்கே கொஞ்சம் நல்லாவே கட்டியாக அடியெல்லாம் கூட கொடுப்பாங்க. அப்பா எப்போ இப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்து கொஞ்சம் எல்லாத்தையும் மறட்டுறது இதெல்லாம் செய்கிறாருன்னா குழந்தைக்கு துவேஷம் வரும். ஏன் எங்கள் அப்பா இப்படி அப்படி ரொம்ப க்ரூரம், அவருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு துவேஷம். ஆனால் அப்பா அம்மா எது பண்ணால் கூட நம்முடைய நல்லதுக்கு தான் பண்ணுறாங்கன்னு அந்த குழந்தைக்கு அப்போ புரிய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. சத்ருவாக பார்க்குறானாமா பாருங்க. பித்ராது அரிதீஹி, என்ன சத்ருவா என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க இவங்க, எனக்கு சத்ரு எனிமி மாதிரி பார்க்குறது. எங்காவது அம்மா அப்பா எனிமையாக இருப்பாங்களோ பாருங்க. அதே மாதிரி ராட்சசர்கள் பாருங்க, கடவுள்னு லார்டு ஸ்ரீஹரி நாராயண என்னுடைய சத்ருன்றான். எல்லா ராட்சசனும் அப்படி தான்றான், என்னுடைய சத்ரு. எப்படி அதான் விபரீத பாவனை. ஸோ இது இப்படி உதாரணத்தோட அந்த விபரீத பாவனைன்னது இது இருக்கிறது இருக்கிறபடி தெரிஞ்சுக்காம பார்த்துக்காம வேறு எதுமாவோ பறிச்சுக்கிறது. என்ன அது இங்கே என்ன நமக்கு நடக்கிறது? முன்னாடி சொன்ன மாதிரி 111 என்ன சொல்கிறாரு, இதுதான்ப்பா ஆத்மா தேகாதி பின்னோயம் மித்யாச்சேதம் ஜகத்தயோஹம் தேகாத்யாத்மத்வ சத்யத்வ தீர்விபர்யய பாவனா. இதுதான் விபர்ய பாவனன்னா என்னது? அயம் ஆத்மா தேகாதி பின்னா. இந்த ஆத்மா நீ தேக முதலான வாட்டுக்கு அப்பாற்பட்டவன். நீ தேகம் இல்லை, மனசு இல்லை, புத்தி இல்லை. அப்படியே தத்துவபோதில் படித்து தெரிஞ்சுக்கிட்டால் கூட கேட்டால் கூட நிர்வாண ஷட்கத்தில் மனோபுத்தி அகங்கார சித்தாதி நாகம் అని படித்தா கூட ஆனால் அப்போ மறுபடியும் தேகம் நானே தோணுறதே. ஸோ ஆத்மா தேகாதி பின்னா. தத்துவபோதத்தில் என்ன பார்த்தோம்? ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீராத் அதிரிக்தः அவஸ்தாத்ரய சாட்சி பஞ்சகோஷ விலக்ஷணः யத் அஸ்தி ததாத்மா.
எல்லாம் நல்லதாக இருக்குது சார். ஆனால் அப்படி தானே கேள்விப்பட்டிருக்கோம். எது சாஸ்திரம் படித்தவங்கக்கிட்ட சொல்கிறோம், சாஸ்திரத்துக்கு வராது. இப்போ நம்ம பேசுகிறது எல்லாம் வேதாந்தத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட ஏன் பிரம்ம ஜான நிஷ்டை ஏற்பட மாட்டேங்குதானே, அதுக்கு தடம் என்ன தானே டாபிக்கு, மறக்கக்கூடாது. அப்புறம் அதே மாதிரி வேறு என்ன சொல்லப்பட்டுச்ச, இதம் ஜகத்து மித்யா, ஜகத்து மித்யா, உலகம் நாட் எக்ஸிஸ்டன்ஸ்னு சொல்லலை, இல்லை, ஆனால் இருக்கிற மாதிரி காணப்படுறது, ஆனால் உண்மையாக இல்லை. இதுக்கு பேர் மித்யா. அப்படி மித்யான்னு சொல்லி கேட்டோம். சாஸ்திரம் சொல்கிறதே இந்த ரெண்டுமே இப்போ நமக்கு என்னதான் புரியறது, தேகாத்யாத்மத்வ சத்தியத்வதீஹி. ஸோ தேகம் நானனியும் உலகம் சத்தியமனியும் இதில் முக்கியத்துவம் கொடுத்துட்டு புத்தியில் அப்படிப்பட்ட ஒரு கல்பனை பாவனையில் இருக்கிறதுக்கு பேர் விபரிய பாவனா. இதுதான் விபரிய பாவனா. முதல்ல சொல்லி திரும்பி இங்கே மறந்து போயிட்டீங்களோ, நடுவில் வேறு ஏதாவது உதாரணம் சொல்லிட்டோம், இதுதான் சொல்லி அப்புறம் 112வது ஸ்லோகத்தில் என்ன சொல்ல போகிறாரு, இதுக்கு சொல்யூஷன் எல்லாம் கொடுக்கணும் இல்லையா. சொல்யூஷன் கொடுத்தாச்சு ஆல்ரெடி, பிரம்மாபியாசம் பண்ணணும். ஆனால் இந்த விபரீத பாவனை எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு தடம் பிரம்மஸ்வரூபத்தின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாட்டி கிளாஸில் நம்ம இது விஷயத்தின்னு பார்ப்போம். 112வது ஸ்லோகம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஹரி ஓம். தத்சத்.